அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்முடைய நெல்லிக்கனி பாருங்கள், குட்டியூண்டு செடி. அறுவடை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்முடைய என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் கோடையிலையும் மழைக்காலங்கள்ன்றதை நம்ம இந்த ஒரு வீடியோங்க. அவ்வளோ ஒரு பசுமைத்தன்மையோடு அப்படியே பந்து மாதிரி வந்துட்டாங்க. நெல்லிக்காய் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அது தனி வீடியோவே அந்த செடியை வச்சு நான் போடுறேன். நான் எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி உரங்கள் கொடுத்தாச்சுங்க. நம்ம ஊரில் 3 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு விட்டது, கோடை மழை. 3 நாளைக்கு அப்புறமா சரி நம்ம கொஞ்சம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மாடிக்கு வந்திருக்கேன். ஏன்னா நேற்று அடித்த வெயிலுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உரம் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ ஒரு வெயிலுங்க நேற்றுக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி ஒரு வெயில் நேற்று நம்ம ஊரில். என்னுடைய செடிகள் நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. எவ்வளோ பூக்கள் பாருங்கள். எல்லாமே இப்போ நம்ம ரீசெண்டாக கட் பண்ணி விட்ட செடிகள் தான். ஒரு சில நாள் மட்டும் பூக்கள் குறைவாக இருந்தது, அப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. பூக்கள் வரத்து அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. எந்த மாதிரி உரங்கள் கொடுத்தேன் கோடையிலன்னு பார்த்தீங்கன்னா நீர் உரங்கள் தாங்க கொடுத்தேன். நீர் உரங்களில் என்னென்ன எனக்கு கிடைச்சதோ எல்லா உரங்களும் கொடுத்தேன். அதுலேயும் வந்து நம்ம ஜூஸாகவே கொடுத்துருந்தேன். நம்ம சுரக்காய் ஜூஸ், பூசணிக்காய், நீர் காய்கறிகளில் நம்ம அந்த 2 காய்கறி ஜூஸ் கொடுத்துருந்தோம். வெள்ளரிக்காய் தோலையும் வெள்ளரிக்காவையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கையிலேயே பிசைஞ்சு விட்டு அதையும் செடிங்களுக்கு கொடுத்துருந்தேன் நான். அதுக்கப்புறமா வாட்டர்மிலான், மஸ்மிலான் எல்லாமே ஜூஸாக கொடுத்துருந்தேன் நான். இதெல்லாம் கோடை வெயிலுக்கு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் கோடை வெயில் தணிஞ்சு நமக்கு இது மழை பெய்யும் பொழுது நான் சாம்பல் உரமும் எரு உரமும் கொடுத்துருந்தேங்க. இது பாருங்கள் என்னென்னு நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கரைச்சி வச்ச பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு அமிர்தம் தாங்க இது. என்னென்ன கொடுத்து நம்ம இதை கலந்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த உரங்கள் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். டீ தூள், நாட்டு சர்க்கரை, அளவு கொடுத்துட்டாங்க. டீ தூளும் நாட்டு சர்க்கரையும் ஒரு 20 பழங்கிட்ட இருந்தது நம்மக்கிட்ட. எல்லாமே வாங்கி வச்சுருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே தோல் கருத்து போயிடுது. அடுத்து சாப்பிட மாட்டேன்னுதுங்க பசங்க. வெயிலில் வெளியவும் வைக்க முடியல. சரி நம்ம பசங்க மாடியில் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டேங்க ஒன்று சேர்த்தாப்புல. வாழைப்பழத்தில் அதிகமாக எண்ணெய் சத்து இருக்குது. உங்களுக்கே தெரியும். பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நாட்டு சர்க்கரை நமக்கு பாக்டீரியா உற்பத்தியை பெருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். டீ தூள் செடிகளுடைய வளர்ச்சிக்கு. அப்படியே தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. நல்லா மூடி வச்சதுக்கு அப்புறமா நொதித்திறனோடு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நொதித்திறனோடு வந்திருக்கிறத நம்ம ஒரு கலக்கிட்டோம். நான் அதுலேயே கொஞ்சம் வாழைப்பழத்தோலையும் கட் பண்ணி போட்டுட்டேங்க. எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டில் வந்துட்டாங்க இன்றைக்கி. அவங்கள நான் 1:10 ரேஷியோ தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க இந்த உரங்கள் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய உரங்கள்லாம் நம்ம தோட்டத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.